நம்ம இந்திய அணிக்கு எதிராக பாகிஸ்தான் மோசமா தோல்வி அடைஞ்சது அந்நாட்டு கிரிக்கெட்டுக்கு உள்ள மிகப்பெரிய அதிர்வலையை தற்போது ஏற்படுத்தியிருக்கு. இதன் காரணமா பாகிஸ்தான் அணியின் முன்னாள் ஜாம்பவான் பிளேயர்கள் தொடர்ந்து வரிசையா பாகிஸ்தான் அணியின் எல்லா பிளேயர்களையுமே பயங்கரமா குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்காங்க. இதுல மிக முக்கியமா இனி இந்தியா பாகிஸ்தான் ஆட்டம் எல்லாம் யாரும் பார்க்காதீங்க, உலகமே பார்த்து சிரிக்குது அப்படின்னு பாகிஸ்தான் முன்னாள் ஜாம்பவான் பிளேயர்கள் தொடர்ச்சியா பயங்கரமான கருத்துக்களை பாகிஸ்தான் அணிக்கு எதிராக இந்த தோல்வியால தற்போது அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. சோ அது எல்லாமே என்னென்ன அப்படின்னு டீடைலா பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு லைக் மட்டும் கொடுத்துருங்க. இதுல ஃபர்ஸ்ட் நம்ம ஷோயப் அக்தர் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் அணி இந்தியாவுக்கு எதிராக இந்த ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபில விளையாண்ட விதம், உள்ளூர் கிரிக்கெட் அணி அவங்க கூட நல்லா விளையாடுவாங்க, ஆனா பாகிஸ்தான் அணி இந்த அளவுக்கு மோசமா திட்டம் இல்லாம ஒரு நல்ல பேட்டிங் பார்ட்னர்ஷிப் இல்லாம மோசமாக விளையாண்டு இந்த தொடரை விட்டு 4 நாள்ல வெளியேறுவாங்க அப்படின்னு நாங்க கனவுலையும் நினைச்சு பார்க்கல அப்படின்னு அக்தர் பாகிஸ்தான் அணியை பயங்கரமா திட்டி விளாசி தள்ளியிருக்காரு. அதே போல வாசிம் அக்ரம் பாகிஸ்தான் அணி அவங்க கிரிக்கெட் விளையாண்ட விதத்தை பார்த்து இந்த உலகமே சிரிக்குது அப்படின்னு பயங்கரமா அவர் கோபமா பேசியிருக்காரு. சின்ன சின்ன அணிகள் எல்லார்கிட்டையுமே ஜெயிச்சுட்டு இந்த மாதிரி முக்கியமான மிகப்பெரிய ஆட்டங்கள்ல இப்படி மண்ணை கவ்வுறது, இதை பார்க்குறப்ப உலக கிரிக்கெட் நாடுகள் எல்லாருமே பாகிஸ்தான் அணியின் இந்த கிரிக்கெட்டை பார்த்து தற்போது சிரிக்கும் விதமாக மாறியிருக்கு. கடைசியா இந்தியாவுக்கு எதிராக விளையாண்ட 7 சர்வதேச போட்டியிலையும் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. கடைசியா விளையாண்ட 4 ஆட்டத்தில் வெறும் 24 விக்கெட்டுகள் மட்டுமே மொத்தமாக பாகிஸ்தான் வீழ்த்திருக்காங்க. இப்படி இருந்தா எப்படி பாகிஸ்தான் அணி அவங்களால பலமான இந்தியாவை வீழ்த்த முடியும் அப்படின்னு வாசிம் அக்ரம் பயங்கரமா கோபத்துல திட்டி விளாசிருக்காரு. அதே போல ஷாஹித் அஃப்ரிடி அவரும் பயங்கரமா திட்டி பேசியிருக்காரு. அவர் சொன்னதுல பாகிஸ்தான் அணி இந்தியா கிட்ட இப்படி தொடர்ச்சியா தோத்துக்கிட்டு இருக்கிறது ஒரு புதிய விஷயம் கிடையாது, இது ஒரு பழக்கப்பட்ட விஷயம் மாதிரி பாகிஸ்தான் அணி கிட்ட மாறிடுச்சு. தற்போது இருக்கிற பிளேயர்கள் எல்லாரையுமே நீக்கிட்டு அதிரடியாக வேகமாக விளையாடுற புத்திசாலித்தனமான புதிய இளம் பிளேயர்கள் தான் தற்போது பாகிஸ்தான் அணிக்கு தேவைப்படுது. இதே நிலைமையில பாகிஸ்தான் அணி போயிட்டே இருந்தாங்கன்னா கண்டிப்பா பாகிஸ்தான் கிரிக்கெட் அணி இந்த மாதிரியான ஐசிசி தொடருக்கு உள்ள அவங்க நுழைய முடியாத, அதாவது தகுதி கூட பெற முடியாத நிலைமைக்கு தான் பாகிஸ்தான் கிரிக்கெட் அணி போகும் அப்படின்னு அஃப்ரிடி அவரும் காட்டமா பேசியிருக்காரு. கடைசியா இம்சமாம் உல் ஹக் அவரும் விடல, அவருடைய பங்குக்கு அவரும் பயங்கரமா திட்டியிருக்காரு. பாகிஸ்தான் அணி மற்ற நாடுகள் கிட்ட விளையாடுறப்பயாவது சரி, இந்தியா கிட்ட விளையாடுறப்ப நிச்சயமா அவங்களுக்கு கூடுதலான ஒரு தேசபக்தி கண்டிப்பா ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி கண்டிப்பாக பாகிஸ்தான் அணி கிட்ட இருக்கும் அப்படின்னு நாங்க எதிர்பார்த்தோம். ஆனா எந்த ஒரு இடத்துலையுமே பாகிஸ்தான் அணி அப்படிப்பட்ட ஒரு தீவிரம் ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு வேகம் எந்த ஒரு இடத்துலையுமே பாகிஸ்தான் அணி கிட்ட இல்ல. ஸோ இதனாலேயே இந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் கம்ப்ளீட்டாக மிகப்பெரிய அளவில் சுவாரஸ்யம் குறைஞ்சு இனி வருங்காலங்களில் இந்தியா பாகிஸ்தான் ஆட்டம்னாலே யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு, அதாவது இந்தியா பாகிஸ்தான் ஆட்டத்துக்கு பரபரப்பு குறைஞ்சு போய் இந்தியா பாகிஸ்தான் ஆட்டம் அழிவை நோக்கி போயிட்டு இருக்கு. இதை பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு உடனே அவங்க சரி பண்ணலைன்னா வருங்காலங்களில் இந்தியா பாகிஸ்தான் ஆட்டம்னாலே யாருமே விரும்பி பார்க்காத ஒரு நிலைமை ஏற்பட்டுடும் அப்படின்னு இம்சமாம் உல் ஹக் அவரும் இந்தியா பாகிஸ்தான் ஆட்டம் அழிவு நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இம்சமாம் உல் ஹக் பேசியிருக்காரு.